பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. விசுவாசிகளே, தேவ மக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். சகோதரனில் அன்பு கூறுகிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவை ஒரு விசுவாசியாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சகோதரனை நேசிக்கிறவனாக, சகோதரன் மேல் அன்பாயிருக்கிறவனாக, சகோதர சிநேகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறவனாக, சகோதர சிநேகத்தை உடைய ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும். சகோதர சிநேகம், ஆம், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமானது சகோதர சிநேகம். இன்றைக்கு அநேக வேளைகளில் குறைவுபட்டிருப்பது சகோதர சிநேகம். சபையிலே ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், வீட்டில் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்புக்குரியவர்களை ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், சகோதர சிநேகத்தோடு இருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி. ஆம், இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் எல்லாரும் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன், நான் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். நாம் அன்பாயிருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராக, ஒரு அன்புள்ள சுபாவத்தை தருவாராக. தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுக்கு போதித்திருக்கிறார், அதற்காக நன்றி. தேவன் இன்னும் நமக்கு போதிப்பார். தேவனால் போதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியம் உள்ளவன். தேவனால் போதிக்கப்படுகிற மனுஷன் ஆசீர்வாதமானவன். தேவனால் போதிக்கப்படுகிற மனுஷன் சிறந்த மனுஷன். இயேசுவின் மூலமாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். சகோதர சிநேகம் வளரட்டும், சகோதர சிநேகம் அதிகமாகட்டும். ஆண்டவரே நன்றி ஐயா. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க தேவனால் நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்புள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. சகலவற்றையும் உமது பொறுப்பான கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.